ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஜென்சி பார்ட் 5. ஜங்குக் இப்போ வைன் முன்னாடி நின்று என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாட்டிமா டக்குன்னு எழுந்து நின்று, இங்கே பாரு தம்பி, என்ன மேரேஜ் நின்று போனது தான். என் பேத்தியை நான் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் பேத்தியை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்க நீ? இதுக்கப்புறம் உனக்கு நான் மேரேஜ் பண்ணி கொடுப்பேன்னு நினச்சிட்ருக்கியா? ஒரு நாள் நடக்காது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துடுவேன் உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் அப்போ பாட்டிமாவை பார்த்து, இங்கே பாருங்க பாட்டி, ஐம் சாரி, என்னோட கண்ட்ரோலை மீறி நடந்தது. ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியலை. நான் பேச்சுலர் பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு வாயின்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். உண்மையிலேயே மார்னிங் தான் வாயின்கிட்ட பேசியிருப்பேன். வைனோட ரூமை க்ராஸ் பண்ணதுனால செத்த நேரம் வைனோட ரூம் முன்னாடி நின்னேன். அவகிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு. அந்த டைமில் வைன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்தா. அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என் முகத்தில் அடித்த மாதிரி டோரை லாக் பண்ணிட்டா. அந்த கோபத்தில் எகெயின் தட்டி வைன்கிட்ட பேசும்போது தான் ஏதேதோ நடந்து போயிடுச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் எஸ்டர்டே நைட் நடந்துடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியலை. நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கிட்ட தானே நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுக்காக மேரேஜை நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆஹா, இப்படி ஒரு நினப்பு இருக்கா உனக்கு? பிச்சு போடுவேன் பிச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட் நைட் நடந்தால் கூட என் பேத்தியை நீ படுத்தியிருக்க பாட்டுக்கு உன்கிட்ட நான் வாழ விட்டுருக்க மாட்டேன், கூட்டிகிட்டு வந்திருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் பார்த்து விட்டுவிட்டு இது ஒரு பெரிய விஷயமானு எனக்கிட்ட கேட்குற? அவ்வளோதான் சொல்லிவிட்டேன், பார்த்துக்கோ. என் பேத்தியை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியாது. வெளியில் போப்பா முதல்ல இங்கேருந்து. எனக்கே பயமாக இருக்கும் உன்னை பார்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, எங்கே பாருங்க, நான் ஒயின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஐம் சாரி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, தப்பு தான், மன்னிச்சிக்கோங்க. ஒயின், இங்கே பாரு, என்னையே பாரு, கீழே குனியாத. வா, பக்கத்தில் நான் ஒரு கோவிலில் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கம், போய் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேன்ஷனுக்கு கிளம்பலாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வாயின் டக்குன்னு எழுந்து நின்று ஜங்குக்கோட ஜஸ்ட் லைக் ஹேண்ட்ஸை கொடுத்து அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க. வெளியில் போய் இருந்து, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலை. நீ என்னை என்ன பண்ண தெரியுமா? எனக்கு உன்னை பார்த்தாலே பயம். நீ என்னையா ஏமாற்றி மேரேஜ் பண்ண பார்த்துருக்க. நீ கெட்ட பையன், எனக்கு வேணாம். நீங்கள் வந்து நீ போகலை, நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க வைன். அப்போ பாட்டிமா, ஆஹா, இவன் இப்படி சொன்னால் போகமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு தன்னோட செல்ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஜங்குக் பாட்டிமாவோட செல்ஃபோனை பிடிங்க அப்படியே தூக்கி அடிச்சிட்டாங்க வாலில். ஐயோ 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின செல்ஃபோனு உடஞ்சி போச்சு. அடப்பாவே, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு, நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், செல்ஃபோனுக்காகவா? இந்தாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பேக்கெட்டில் இருந்த ஜங்குக்கோட செல்ஃபோன் எடுத்து அப்படியே பாட்டிமா ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, வச்சுக்கோங்க, அழுகக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதீங்க யாரும். எனக்கும் ஒயினுக்கு இப்போ மேரேஜ் முடியணும், நான் ஒயினை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். பயமாக இருக்குது ஒயினுக்கு. நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒயின் பின்னாடியே போகிறாங்க. அப்போ ஜங்குக்கோட செல்ஃபோனை பாட்டிமா ஜங்குக்கிட்டே கொடுத்துவிட்டு, இங்கே பாரு தம்பி, சும்மா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது, வெளியில் உன் வீட்டுக்கு இல்லாட்டி கால் பண்ணி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினியும் ஷியாவும் எதுவுமே பேச முடியாமல் பிக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒயின் ஜங்குக் கிட்ட வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு அப்ஸ்டேர்ஸ்க்கு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒயினுக்கு பயங்கரமான பெயின் லெக்ஸ் எல்லாம், ஸோ வேகமாக நடக்கக்கூட முடியல. ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் மேலே போயிருப்பாங்க. அப்படியே ஜங்குக்கு ஒயினை பிடிச்சி கீழே எகெயின் இழுத்துக்கிட்டு வந்து தன்னோட பேக்கெட்டில் வச்சுருக்க தாலியை அப்படியே எடுத்து ஒயின் முன்னாடி காட்டுறாங்க. ரொம்ப பயமாகிடுச்சு ஒயினுக்கு. பாட்டி, ஐயோ பாட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட பார்க்குறாங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே ஒயினை பிடிச்சி அழுத்தி சைடில் நிற்க வச்சுட்டாங்க. பாட்டிமாவுக்கு திக்குன்னு இருக்கு, கிட்டு போக பயமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே அந்த தாலியை ஒயினோட நெக்கில் கட்டி விட்டுட்டாங்க. ஒயினுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, வையன் பொண்டாட்டி
அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அப்படியே தன்னோட ஷோல்டரில் தூக்கிக்கிட்டு கிடுகிடுன்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பாட்டிமா ஒயினோட சிஸ்டர்ஸ் 3 பேரும் பயங்கரமாக கத்திக்கிட்டே வெளியில் வர்றாங்க. ஐயோ இறக்கி விடுறான் என் பேத்திய, ஐயோ இறக்கி விடுறான், அடியே ஹிமினி அவங்க மாமிட்ட அடியே கால் பண்ணுறீ அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. ஜாங்குக்கு எதையுமே காதில் வாங்கிக்கலையே. அழகா டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு காரில் ஒயினை உட்கார வச்சு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கு எதுவுமே பேச முடியல. அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்போ மேன்ஷனுக்கு வந்துட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக்கோட மேன்ஷனில் ஜங்குக்கோட மம்மி டாடி அப்படியே ரொம்ப கவலை பிடிச்சி போய் உட்காந்துட்ருக்காங்க லிவிங் ஏரியாவில். ஜங்குக்கோட அண்ணா 2 பேருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஒயினை பார்த்துருப்பாங்க இல்லையா மேரேஜ் அப்போ. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப சாஃப்டான பொண்ணு. ஒரு நல்ல பொண்ணுக்கிட்ட தம்பி இந்த மாதிரி நடந்துக்கிட்டானே அப்படின்னு கோபம் கூட இருக்குது ஜங்குக்கு மேலே, காய்க்கும் ஜூனுக்கும். ஆனால் காயோட ஜூனோட ஒய்ஃப் 2 பேருக்கும் ஒரே குஷி. அப்பா மேரேஜை நிறுத்தி விட்டாச்சு, ஏதோ ஒன்று பண்ண போய் எப்படியோ நம்மளுக்கு நல்லதாகி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட கார் சவுண்ட் கேட்டதும் ஹன்ஷுவும் மாயாவும் ஐயோ ஜங்குக்கு வந்தாச்சு, ஜங்குக்கு பார்க்கணும், உட்காந்து என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வந்து டோரை ஓப்பன் பண்ணி அம்மோ வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க, உள்ளேயே இறங்கவே இல்லை. ஜங்குக் டக்குன்னு கீழே குனிஞ்சு அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி நிற்க வைக்கிறாங்க. ஒயின் அமைதியாக வந்து கீழே நிற்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட அரகண்ட்டான பிஹேவியரையும் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியும் தான் நீ என்கிட்ட பார்த்துருக்க. இதுக்கப்புறம் ஒரு புது ஜங்குக்கை நீ பார்ப்ப. அழக்கூடாது டார்லிங், உன்னை நான் பத்திரமா பார்த்துப்பேண்டி, மன்னிச்சிக்கோ, தெரியாமல் அப்படி தப்பு நடந்து போயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட மேன்ஷனுக்குள்ளே. ஜங்குக்கோட டேடியும் மம்மியும் ஜங்குக்கை பார்க்கணுன்னு கூட விருப்பப்படலை. அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ ஒரு லைட் எல்லோ கலரில் சாரீ வேர் பண்ணி தூரமாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்களேன்னு கவனித்து மாயாவும் ஹன்ஷுவும் பார்க்குறாங்க. கிட்ட வர வர தான் தெரியுது ஒயினை தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. எல்லோ கலரில் சாரீ வேர் பண்ணியிருக்கனால நெக்கில் போட்டிருந்த தாலி கயிறோட கலர் தெரியல. என்னது இது, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போன பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான், ஐயோ அப்படின்னு மாயாவும் ஹன்ஷுவும் புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காய் ஜூன் 2 பேரும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு மம்மி டாடி ஐயோ இந்த ஒயின் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், டக்குன்னு லிவிங் ஏரியா மெயின் டோரை தான் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் திக்குன்னு இருக்குது 2 பேருக்கும். ஆட்டோ டைம் 2 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒயினை வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து தன்னோட மம்மி டேடி முன்னாடி நிறுத்தி, மம்மி டேடி நீங்கள் ஒரு நாள் என்னட்டு வருத்தப்படக்கூடாது. 2வது இவ இல்லாமல் என்னாலையும் வாழ முடியாது. இவளை நான் மேரேஜ் பண்ணிட்டேன் வீட்டுக்கே போய். இப்போ தான் ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி நெக்கில் தாலியை கட்டி விட்டுட்டேன். பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கி கொடுத்த தாலி எப்படி. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இனி நம்ம வீட்டில் தான் இருப்பா. ஹாப்பி தானே உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் வந்து அவங்க மம்மி டேடியை பார்த்து. அவ்வளோதான், ஜங்குக்கோட மம்மி வேக வேகமாக ஜங்குக்கிட்ட வந்து நின்று ஓங்கி ஸ்லாப் பண்ணிட்டாங்க. மம்மி என்ன தான் பிரச்சனை, அப்பா உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹேண்ட்ஸ் இருக்கா, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அடிக்காமல் உன்னைய பிடிக்கலன்ட்டு போனவளை எதுக்குடா பிடிச்சி மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க, பாவண்டாவ, ஐயோ பயப்படுறா உன்னைய பார்த்தாவே, அவளை போய் மேரேஜ் பண்ணி எட்டி போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்கிட்ட வந்து நின்று ஒயினை சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்கோட மம்மி. அம்மோ அழக்கூடாது அம்மோ, இப்போ என்னம்மா பண்ணா உன்னைய அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் அப்படியே அவங்க ஆன்ட்டி என்னை வந்து பார்த்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஓன்னு அழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயின் பாவமாக போயிடுச்சு ஜங்குக்கோட பிரதர்ஸ்க்கு. டக்குன்னு எழுந்து வந்துட்டாங்க ஒயின்கிட்ட. ஒயினா அழக்கூடாது, ஏன் அழக்கூடாது, நீ வீட்டுக்கு போயிடலாம், நாங்கள் நீங்கள் வச்சுக்க மாட்டோம், நீ பாட்டியம்மாக்கிட்ட போய் ஹாப்பியாக இருக்கலாம், இவன் கிடக்குறான், ஏய் எட்டிப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அண்ணா 2 பேரும் ஒயின்கிட்ட வந்து நின்று ஒயினோட டேஸை வைப் பண்ணி விடுறாங்க. ஒயின் பயப்படுறாங்க உண்மையிலேயே. ஜங்குக்கோட டேடி நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி
தனக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கும் பிட்வீனில் ஒயினை உட்கார வச்சுக்கிட்டாங்க. அழக்கூடாதாமோ, இவன் மேரேஜ் பண்ணிட்டான் அப்படின்லாம் நீ பயப்படாத, இது ஒரு மேரேஜே கிடையாது. தோழியை கழட்டி அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு பாட்டிமா வீட்டுக்கு நீ கிளம்பிடலாம், வா நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்கு கிடுகிடுன்னு வந்து தன்னோட டேடி முன்னாடி நின்றுட்டாங்க. டேடி, இவ என்னோட பொண்டாட்டி, நீங்கள் யார் இவளை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறதுக்கு? என் பொண்டாட்டி என்னோட பேச்சை தான் கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட டேடி அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்த்து, என்ன காலையில் வாங்கின பூசை பத்தலையா உனக்கு, பிச்சு போடுவேன் நினைவில் வச்சுக்கோ. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஜான் வில்லியம்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நினைவில் இருக்கட்டும், தள்ளிப்படா. நீ ஒயினோட நெக்கில் தாலி கட்டாலும் கட்டாட்டியும் ஒயின் ஏன் வீட்டு பொண்ணு, நான் அப்படி தான் அவளை பார்க்குறேன். அவளை வருத்தப்படுற மாதிரி நீ எதுவும் பண்ணணுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை அவளுக்கு பிடிக்கலான்ட்டால அவ்வளோதான், நீ ஒதுங்கிக்கணும். இதுக்கு மேலே எதுவுமே நீ பேசக்கூடாது. அம்மோ, வா நம்ம பாட்டிமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜங்குக்கோட மம்மி டேடி 2 பேரும் ஒயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ஒயினை மெதுவாக தூக்கி நிற்க வைக்கிறாங்க. அந்த டைமில் போலீஸோட பாட்டிமா கிடுன்னு ஜங்குக்கோட லிவிங் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே மினிசியா 2 பேருமே வந்துட்டுருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் பாட்டிமா கூட வந்துட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியை பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட டேடி, ஹலோ, வாங்க இன்ஸ்பெக்டர் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அப்போ பாட்டிமாவை பார்த்து, உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துட்டு, உங்களோட கடைசி பையன் வந்து இவங்க வீட்டு பொண்ணை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸோ அதான் என்னன்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ பாட்டிமாவையும் மினி சியாவெல்லாம் அப்படியே நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஷோ தொந்தரவு பண்ணுறாங்க என்னையா அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட டேடி உட்காந்துட்டு, ஒயின் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாட்டிமா என் வீட்டு ஆளுங்க தான், என் பையன்தான் அவங்களோட பேத்தியை கட்டாய கல்யாணம் பண்ணது, இதொன்னுட்டு இருக்கானே ஜான், இவன் தான் ஜான் ஜங்குக், எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. டேடி என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு எனக்கும் இன்றைக்கி மேரேஜ் முடிய வேண்டியது. என்னோட மேரேஜ்லேருந்து ஓடி போயிட்டாவ. அந்த கோபத்தில் போய் தலையை கட்டினேன். ஆக மொத்தம் ஊருக்கே தெரியும் எனக்கு அவளுக்கு தான் மேரேஜ்னு சொல்லி. ஓடி போகும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா, அதனால தான் தாலியை கட்டி என் பொண்டாட்டியாகவே ஆக்குனேன். இப்போ என்ன பிரச்சனை டேடி? என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக்கு அவங்க டேடிக்கிட்ட. அப்போ ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் இன்ஸ்பெக்டர், சம்மந்தத்தோடு தான் அவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அவர் மேலே நீங்கள் என் பாட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்க தேவையில்லை. நான் அவர் கூட ஹாப்பியாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திடீர்னு இருக்குது அங்கே இருக்க அத்தனை பேருக்கும். என்னது, ஐயோ என் தங்கமே என்ன சொல்கிற நீ, இவன் கூட நீ இருக்கக்கூடாதம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, இல்லை பாட்டிமா, எனக்கு மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுல, இவர்கிட்ட எல்லாம் நம்மளால் போட்டி போட்டுட்டு வாழ முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. மினி சியா பாட்டியை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் அப்புறமாட்டி உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு தாங்க முடியல ஆனந்தம். ஆஹாஹா, ஐயோ என்னது இது, கை நழுவி போகிறது ஒயின் என் கைக்குள்ளேயே வந்துட்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். ஜங்குக்கோட மம்மி டேடிக்குமே ஹாப்பி தான், ஏன்னா ஒயின் இந்த மேரேஜை ஏற்றுக்கிறாங்க. 2வது இதே வீட்டில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்களா, ஸோ மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்கு மேலே இருக்க கோபம் மாறலை. அப்போ இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் பாட்டிமா, உங்கள் பேத்தியை மேரேஜை விரும்பி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஐம் சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா மெதுவாக எழுந்து ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயின் பக்கத்தில் உட்காடுறாங்க. இங்கே பாரு அம்மோ, எதுக்குடா அப்படி சொன்னேன், இவனை பிடிச்சி உள்ளே போட்டு கும்முன்னு கும்மா வைக்கலான்னு பார்த்தா நீ ஏன்டாம்மா அப்படி சொல்கிற, இவங்க உனக்கு வேணாமோ, ஒரே நைட்டில் உன்னைய ஒரு வழி பண்ணிட்டான், புரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அவங்க பாட்டிமாவை பார்த்து, இல்லை பாட்டி, நான் வீக்கான பொண்ணு இல்லைங்கிறத இனிமேல் காட்டுவேன், நான் வரலை, இங்கே இருக்கேன்,
நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெதுவாக பாட்டிமா கிட்ட. ஏன்னா பேசக்கூட முடியல வைனுக்கு. என் செல்லமே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா வைனோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்கு கூட மம்மி டேடியை பார்த்து, இங்கே பாருங்க, என் பேத்தி பயப்படுறா, இவனால் எங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படுறா போல், அதனால தான் இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்லிவிட்டு கம்மனிங்க உட்காந்துட்ருக்கா. என் பேத்தி பயப்படலாம் உங்கள் பையனுக்கு, நான் பயப்பட மாட்டேன். என் பேத்திக்கு எதுவும் பிரச்சனை ஆனது உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்கள் பையன் என் பேத்திக்கிட்ட வரக்கூடாது, நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மற்ற 2 பேத்திங்களையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா போனதும் வைன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவங்க, எனக்கு தூக்கம் வருது ஆண்டி, எனக்கு ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் அம்மோ, வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை அங்கே விட்டுட்டு வைனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஜங்குக்கோட ரூமுக்கு. ஜங்குக்கு அமைதியாக நின்று எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட அண்ணா 2 பேரும் ஜங்குக்கை பார்த்து, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதுல்ல, அப்பா பிறந்ததுலேருந்து நீ போட்டிருக்க ஆட்டம் கொஞ்சம் நஞ்ச ஆட்டம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்கள மிரட்டுறது, உருட்டுறது, புள்ளி பண்ணுறது, பைக் ரேஸு, கார் ரேஸு, அதுக்கப்புறம் என்ன ஃபுட்பாலில் விளாட போய் உனக்கு பிடிக்காத ஆளுங்களை பாலை வச்சு அடிக்கிறது, என்னென்ன வேலை பார்த்துருக்க நீ. கடைசியில் ஒரு கல்யாணத்தை கூட இந்தளவுக்கு பண்ணியிருக்கியா நீ. அப்பா உன்கிட்ட எல்லாம் நான் நின்று பேசவே கூடாது, எனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு காயங்கிறது கிளம்புறாங்க. ஜங்கு காயை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஜூன் சொல்கிறாங்க, அழகு பொண்ணு, லட்டாட்ட இருக்கா அந்த பொண்ணு, அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு 500 கோடி வேறு தர்றேன்னு சொன்னார் டேடி. 500 கோடிக்காக தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு கிடந்த, போச்சு டேடி நீ கொடுக்க மாட்டாங்க உனக்கு 500 கோடி, மாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் இதை கேட்ட மாயா ஹன்ஷு 2 பேருக்கும் இப்போ தான் மூச்சே வந்த மாதிரி இருக்குது. ஐயய்ய, அங்கிளோட மம்மி மாதிரி இருந்தனால தான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க போல் அங்கிளும் ஆன்ட்டியும். நான் கூட ஜங்குக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க பார்க்குறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, 500 கோடிக்காக தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறந்தானா ஜங்குக்கு. ரைட்டு, இதுக்கப்புறம் ஜங்குக்கை ஈஸியாக செடியூஸ் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே மெதுவாக பேசிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக் தன்னோட டீப் ஹார்ட்டில் வைனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் ஜங்குக் அத்தனை பேரும் தன்னை இவ்வளோ திட்டிருக்காங்களேங்கிறத பற்றி கூட கவலைப்படலை. வைன் இந்த மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போனதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு, அப்பா ஏதோ நான் ஒரு அமுளி திமுளி பண்ணி அவனுக்குள்ள தாலியை கட்டி விட்டுட்டேன். இப்போ என் பொண்டாட்டியாக என் வீட்டுக்கு வந்துட்டா, இல்லாட்டி நான் வைனை மிஸ் பண்ணியிருப்பேனே. அப்பா ஒரு 2-3 நாள் போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் பேசி பேசி வைனை என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன். முதல்ல அவள்கிட்ட நான் கோபப்படக்கூடாது, சாஃப்டாக நடந்துக்கணும். ஐயோ எல்லாம் இப்போ எனக்கு நனவுக்கு வந்துடுச்சு. என்ன பாடுபடுத்தி போட்டான் எஸ்டர்டே நைட் அவளை, எனக்கே நீ பிடிக்கல. அந்தளவுக்கு நான் கண்ட்ரோலை மிஸ் பண்ண என்னவா இருக்கும் காரணம்? ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜங்குக்கு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக கார்டன் சைடு போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைனோட அங்கிளும் ஆன்ட்டியும் வைனோட ரூமில் விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. ரொம்பவே பெரிய ரூம் அது. வைனோட வீட்டில் பாதி அளவு இருக்கும் அந்த ரூம், அவ்வளோ பெரிய ரூம். வைன் மெதுவாக உள்ளே நடந்து போய் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒயிட் ரோசஸில் பெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ரூமே பியூர் ஒயிட்டில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க வைனுக்கு அழுகையாக இருக்குது. அப்படியே ஃப்ளோரில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. தன்னோட 2 நீஸையும் ஹக் பண்ண மாதிரி பெட்டோட அந்த லெக்ஸ் கிட்ட சாஞ்சு உட்காந்து, என் லைஃபே வீணாக போயிடுச்சு, என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் போல் இந்த ஜங்குக். இவன் நான் மேரேஜ் பண்ணலைன்னா கண்டிப்பாக இவனால் என் பாட்டிக்கும் என் சிஸ்டர்ஸ்க்கும் பிரச்சனை வரும். இவன் ஒரு மோசமான அனிமல், இவனை நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன். என் லைஃப்பை கெடுத்ததுக்கு கண்டிப்பாக இவனை நான் ஒரு வழி பண்ணுவேன். ஏன்டா என் கழுத்தில் தாலி கட்டணும்னு அவன் நினைக்கணும், அவனை நான் நினைக்க வைப்பேன். இவன் நல்லவனே இல்லை, ஐயோ என் லைஃபே வீணாக போச்சு அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 days லேட்டர் வைன் இப்போ மார்னிங் பாத் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு
மிரர் முன்னாடி நின்று தன்னோட ஹேரை கோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்போ ஒயின் பக்கத்தில் வந்து நின்று, ஒயின் 3 டேஸாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிற. ப்ளீஸ் என்கிட்ட பேசு, பேசாமல் இருக்காத. ஒரே ரூமில் இருக்கோம், ஒரே பெட்டில் தூங்குகிறோம், ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது பேபி. பேசேன் ப்ளீஸ். அன்றைக்கி பண்ணது தப்பு தான். உண்மையிலே எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலை பேபி. நிஜமாலே இங்கே பாரு, நீ என்னையா ஃபோர்ஹெட்டில் ஹிட் பண்ண பாரு, அந்த ஃப்ளவர் வாஷை வச்சு. இங்கே பாரு, ஸ்டிச்சு கூட போடலை, எப்படி ஓப்பனாக இருக்குது பாரு என்னோடய ஃபோர்ஹெட்டு. இந்த பெயின் கூட எனக்கு அப்போ தெரியலடி. நிஜமா புரிஞ்சுக்கோ பேபி, என்கிட்ட பேசு. ஏதோ எனக்கு நடந்துடுச்சு. அன்னைக்கு பேச்சுலர் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்தேன், நான் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல யாரோ, ஒன்றும் புரியலை. நான் உண்மையிலே ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தேன் அன்னைக்கு. புரிஞ்சுக்கோ பேபி, நான் எந்த தப்பும் பண்ணலடி, என் கண்ட்ரோல் மீறி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு ஒயினை பார்த்து. அப்போ ஒயின் ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்து, இங்கே பாருங்கள் புல்லி கேங் லீடர், நீங்கள் என் லைஃப்பில் ஒரு 3 வருஷத்தை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கீங்க. ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தேன். அகெயின் நான் உங்களை பார்த்துட்டேன். அடுத்த செகண்ட்லேருந்து எனக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது இந்த லைஃப். இந்த ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைலை என்னால் தாக்கு பிடிக்க முடியலை. நீங்கள் கூட பேசாமல் இருந்தாவே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ், நீங்கள் என்னை கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் கம்முன்னு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், நான் என் வழியை பார்க்குறேன். நான் வேறு ஒரு ஆளை பார்த்து மேரேஜ் பண்ணுற வரையும் இந்த வீட்டில் நான் உங்கள் ஒய்ஃபாக இருப்பேன். உண்மையிலே நீங்கள் என்னை விரும்புகிறீங்க அப்படின்னா என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. ஏய், என்ன சொல்கிற நீ? என்னை மேரேஜ் பண்ணி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வேறு ஒரு ஆளை பார்த்து அவரை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கிற நினப்பு வந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிற? என்னது இது அப்படின்னு அதட்டுறாங்க. இதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு நான் பயப்படவே மாட்டேன் மிஸ்டர் ஜான். என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடிப்பீங்களா? அதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டு என்னைய பண்ணிங்கள்ல, அதை விட ஒரு நரகமான விஷயத்தை என் லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் ஃபீலே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நான் ஒரு ஹெல்லுக்கே போயிட்டு வந்த ஃபீலுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பயத்தையோ ஒரு பதட்டத்தையோ நீங்கள் எனக்கு கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு உங்களை பிடிக்கலை. ஒரு நாளும் நான் ஒரு போல்டி கேங் லீடரை மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக வாழ மாட்டேன். மேரேஜ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை இதுக்கப்புறம் தேடுவேன், அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பாக அவர் கூட லீட் பண்ணுவேன். அப்போ உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? இல்லையா, உங்களை நான் சீட் பண்ணுவேன் வேறு ஆள் கூட சேர்ந்து. அதை கண்டிப்பாக நான் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் ஏன் எனக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டோன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படணும், அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாயினை அப்படியே திரும்புகிறாங்க. அப்படியே ஹார பிடிச்சிட்டாங்க ஜங்கு. அப்படியே வாயினை தன்னை பார்க்க வச்சு, ஏய், என்ன திமிரு இருந்தா, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வாயை பொத்திக்கிட்டு இருந்தா நீ என்னைய சீட் பண்ணுவேன்னு ஏன் முன்னாடியே சொல்கிற? யாரை கூட சீட் பண்ணுவ? எவனுக்கும் என் ப்ராப்பர்ட்டி மேலே கை வைக்க தைரியம் கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லா அபுல் பேபி மாதிரி புஸ்குன்னு இருந்துக்கிட்டு என்ன பிச்சு போடுவேன். இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினேன்னா முதல்ல யார் இப்படியெல்லாம் பேச உனக்கு சொல்லி கொடுக்குறது? உனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியாது. என்னது, அவன் பாட்டி எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்து என்னை அப்படிலாம் மிரட்டி வைக்க சொல்கிறாங்களா? பக்க விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு ஒயினை பார்த்து. கையெடுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தன்னோட ஹேர்லேருந்து எடுத்து விட்டுட்டு, எதுக்காக என் பாட்டி இழுக்கிறீங்க? நான் உங்கள் ஃபேமிலி இழுத்து பேசுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து ஒயின். என்னடி என் ஃபேமிலி இழுத்து பேசுவ? என்ன பேசுவ? பேச பார்ப்போம் அப்படின்னு அதட்டுறாங்க. 3 நாளாக ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி என்கிட்ட வந்து பேசுனீங்க, ஏதோ எகெயின் உங்கள் ரூட்னஸ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக்கு சத்த நேரம் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அப்படியே கல் பண்ணிவிட்டு ஒயினை பார்த்து, ஐம் சாரி, என்னை கோபப்படுத்த இப்படியெல்லாம் நீ பேசுகிறேன்னு எனக்கு புரியுது. ஐ ஆம் சாரி. நீ வேணா தினமும் என்னைய ஒரு 50 அடி அடிச்சுக்கோ, என் பெல்ட்டை கழட்டி உனக்கிட்ட தந்துடுறேன். 50 என்ன? எவ்வளோ அடி வேணாலும் ஆசை தீர நீ அடிச்சுக்கோ என்னைய. உன் கூட இருக்கக்கூடிய கடைசி நாள் வரைக்கும் என்னை அடிச்சுக்கோ. நான் செத்து போனால் கூட எனக்கு கவலை இல்லை. ஆனால்
என்னை விட்டுட்டு வேற ஒருத்தவனை பார்ப்பேன்னு சொல்லாத பேபி, எனக்கு வலிக்குது. நீ அப்படி பொண்ணு கிடையாது, புரிஞ்சுக்கோ. நீ என்னையும் கஷ்டப்படுத்துகிறதா நினச்சி நீ அசிங்கப்படுத்திக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அசிங்கமான உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பெரிய அசிங்கத்தை நான் பார்க்க போகிறேன்? எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கலை. இதுக்கப்புறம் என்னைய ஹார்ம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வாயின் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தலையை வெடிக்கணும் போல இருக்குது. ஆனால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமாவை பார்க்குறதுக்கு வாயின் பாட்டிமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜங்குக்கோட காரை நோட்டீஸ் பண்ணதும் மொட்டை மாடியில் தான் மினியும் சியாவும் இருந்திருப்பாங்களா, குடுகுடுன்னு டவுன் ஃப்ளோருக்கு ஓடியாடுறாங்க. அதுக்குள்ளே பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ணி வாயினை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என் செல்ல குட்டி, எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் பாட்டிமா. அங்கிள் ஆண்டியும் டாக்டர் வர சொல்லி தினமும் வீட்டில் செக்கப் பண்ணுறாங்க. இப்போ நான் நல்லாவே இருக்கேன், கம்ப்ளீட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். என் செல்ல குட்டி, அந்த மொரடை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், மொரட்டை பைய அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவருக்கு என்ன கிடக்கிறாரு, பிடிச்சி திட்டி தான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டு, அவனை நீ தள்ளியே வச்சுக்கோ, கிட்ட விடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வாயினுக்கு காஃபி போட கிளம்பிட்டாங்க. சியாவும் மினியும் வாயின் பக்கத்தில் வந்து ரொம்ப குஷியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வாயின்கிட்ட பாட்டிமா காஃபி போட்டுட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஹஸ்பண்டோட மாமா பையனும் அத்தை பையனும் இருக்கானுங்களாமே, தயாங்கு ஜிமின். அவனுங்க 2 பேரும் அவங்க மம்மி டாடி கூட இன்றைக்கி மார்னிங் வந்துட்டாங்க வீட்டுக்கு, பொண்ணு கேட்டு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு ஒன்றை கட்டி கொடுத்துட்டே நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அவனுங்க 2 பேருக்கும் அவன் புத்தி தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சிங்களை எப்படி அவனுங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறது? அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாயினப்போ டக்குன்னு திரும்பி சியாவையும் மினியையும் பார்த்து, தேங்கும் ஜிமினுமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஆமான்னு சொல்லி ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. அப்போ வாயின் சொல்கிறாங்க, அந்த ஜியான் ஜங்குக்கோட கேங் தான் அவனுங்க 2 பேரும், பொல்லாதவனுங்க 3 பேரும். ஆனால் தயாங்கையும் ஜிமினையும் கூட ஒரு பங்களை சேர்த்துடலாம். இந்த ஜங்குக்கு தான் எந்த ஒரு வகையிலையுமே சேர்க்க முடியாது, அப்படி ஒரு மோசமான ஆள். அப்படி இருக்கும்போது அவனுங்க நம்ம வீட்டுக்கே வந்து அவங்க மம்மி டேடியை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு கேட்டிருக்கானுங்கன்னா விடமாட்டானுங்க. என் தங்கச்சிங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக பாடாப்படுத்தி மேரேஜ் பண்ணணுன்னு தொந்தரவு பண்ணிவிடுவானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஐயோ, நான் என்னத்தை பண்ணி தொலைய, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ வாயின் சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க? கண்டிப்பாக இன்றைக்கே வருவானுங்க 2 பேரும். எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க பாட்டிமா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. 2 பேருக்கும் என் தங்கச்சிங்களை மேரேஜ் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். திக்குன்னு இருக்குது மினிக்கும் சியாவுக்கும். ஒய்னா, என்ன பேசுகிற நீ? ஜங்குக்கோட பிஹேவியரே பார்த்துட்டு நாங்கள் நடுங்கி கிடக்குறோம். சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, அவனுங்க ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லிட்ட இவனுங்க 2 பேரையும், இவனுங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாயினை பார்த்து மினியும் சியாவும். இவனுங்க ஒரு ஆள் மேலே குறி வச்சுட்டா விடவே மாட்டானுங்க. ஆமாம், அப்படிப்பட்ட பொறுக்கிங்க இவனுங்க 3 பேரும். எனக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுங்க பின்னாடி சுற்றுனது கிடையாது இவனுங்க. அந்த ஜங்குக்கு என் பின்னாடி சுற்றி ஒரு வழி பண்ணிட்டானா என்னைய? அவனுங்க 2 பேரும் உங்கள் 2 பேர் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு புரியுது, பொண்ணு கேட்குற அளவுக்கு வந்துட்டுருக்கானுங்கன்னா வெறி பிடிச்சி தான் இருப்பானுங்க. அதனால் கண்டிப்பாக விட மாட்டானுங்க. ஈவினிங், டுமாரோ மார்னிங் ஈவினிங்னு வந்துக்கிட்டே இருப்பானுங்க. பேசாமல் மேரேஜ் பண்ணி அவனுங்களை ஒரு வழி பண்ணுங்க, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். மினியும் சியாவும் எதுவுமே பேச முடியாமல், ஐயா அதெல்லாம் எங்களுக்கு வராது, அவனுங்களுங்கிட்ட நாங்கள் ஒரு வழி பண்ணுறது, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அவனுங்களை. நல்லா அந்த முட்டைக்கண்ணை வச்சு உருட்டி உருட்டி முழிக்கிறானுங்க 2 பேரும். எப்படா வீட்டை விட்டு வெளியில் போவானுங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீ என்னடானா அவனுங்களை ஒரு வழி பண்ண மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வாயின் அப்போ உட்காந்துட்டு, அவங்கெல்லாம் கிளம்பி ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அவனுங்க தான் டோர் நாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். ஐயா, என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிடுகிடுன்னு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தயாங்கும் ஜிமினும் தான் நின்றுட்டுருக்காங்க ஆப்போசிட்டில். அட கடவுளே, என்ன தம்பி அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா.
சும்மா சும்மா வந்தோம், சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க 2 ஹேண்ட்ஸ்லேயும் ஏகப்பட்ட ஃப்ரூட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டிமாவை க்ராஸ் பண்ணிக்கிட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒயின் வந்து சிங்கிள் சோஃபாவில் சைடில் தான் உட்காந்துருப்பாங்களா, ஒயினை நோட்டீஸ் பண்ணலை அவங்க 2 பேரும். மினியையும் சியாவையும் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஹாய், நான் தான் ஜிமின், மினியை பொண்ணு கேட்க வந்த பையன். இது என்னோட அண்ணா தயாங், சியாவை பொண்ணு கேட்டு வந்த பையன் அப்படின்னு சிரிக்கிறாங்க. பாட்டிமா இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அப்படியாப்பா, பார்த்தேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தீங்களே உங்கள் மம்மி டேடிஸ் கூட, பார்த்தோம். பொண்ணு தான் இப்போ கொடுக்குறதில்ல, படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க பொண்ணுன்னு சொல்லிட்டேனேப்பா, அப்புறம் இதுக்குப்பா வர்றீங்க ரிட்டன் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. பாட்டிமா, படிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட்டை போட்டு விட்டுவிட்டு படித்து முடித்ததும் மேரேஜ் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணை உங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் புள்ள தடுமாறிட்டு கிடக்குறான், உங்கள் வீட்டுக்குள்ளேயே அடுத்த 2 பொண்ணையும் நான் மேரேஜ் பண்ணி தரமாட்டேப்பா, மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே தயாங், ஜங்குக்கா, ஐயா, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதவனை நாங்கள் எப்போதுமே அவன் கூட சேர மாட்டோமே. ஆமாம், சரியான புள்ளி பண்ணுற பையன் அவன், புள்ளி கேங்கோட லீடர், அதனால் நாங்கள் அவன் கூட சேர மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ரொம்ப சாஃப்ட்டு, எங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நாங்கள் அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்போம் 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். அப்போ சைடில் உட்காந்துக்கிட்டு இருந்த ஒயின், ஓஹோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, சைடில் யார் உட்காந்துருக்கிறது அப்படின்னு தயாங்கும் ஜிமினும் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. ஒயின் உட்காந்துருந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ என்னடா அது, இவன் அங்கே போயிட்டான்னு நினச்சிக்கிட்டு வந்தால் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ டயாங் டக்குன்னு கம்மனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பார்த்து, ஹாய் ஒயின், அங்கிள் வீட்டில் இல்லையா, இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் புள்ளி பண்ணுறதுனா என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஒயின். ஒயினை தெரியாது, ஏதோ சின்ன பிள்ளை தானம்மா புள்ளி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சோம், காலேஜில் எங்கள் மாமா வீட்டு காலேஜுங்கிற ஒரு கெத்தில், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ திரும்பிட்டோம், ஜங்குக்கு மாதிரிலாம் கிடையாது, அவன் கூட நாங்கள் பேசுகிறதே கிடையாது. இப்போ உன் தங்கச்சி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவாயினா ப்ளீஸ், நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் உனக்கு நாங்கள் பண்ணி தருவோம். எத்தனை முறை காலேஜில் ஜங்குக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி விட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும், அப்படி இருக்கும்போது என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். ஜிமின் உடனே ஒயினை பார்த்து, எங்கே பாரு, உன் தங்கச்சியை நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அந்த வீட்டுக்குள்ளே உனக்கு பலம் கூட, உன்னோட குழந்தனார் ஒய்ஃப் 2 பேர் இருக்காளுங்கள்ல, அந்த மாயா ஹன்ஷு, பொல்லாதவளுங்க, பெரிய பணக்காரிங்க, 500 கோடிக்கு சொத்து இருக்கு அவளுங்க மேரில், உன்னைய ஒரு வழி பண்ணிவிடுவாளுங்க அவளுங்களே, புரிஞ்சுக்கோ, எங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உன் தங்கச்சின்னா உனக்கு அந்த வீட்டுக்குள்ளே மரியாதை அதிகம், புரிஞ்சுக்கோ, எங்களை மேரேஜ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். தயாங் சொல்கிறதையும் ஜிமின் சொல்கிறதையும் பாட்டிமா கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, சரி தம்பி, என்னதான் என் பேத்திக்கிட்ட போய் நீங்கள் பேசிக்கிட்டு விடுதலுங்க, நாங்கள் கலந்து ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு நேரம் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு முடிவை சொல்லிடுறேன், உங்கள் அம்மா அப்பாக்கிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே பிரைட் ஸ்மைலில், ஓகே பாட்டி, வைன புரிஞ்சுக்கோ, எங்களை வேண்டானதும் சொல்லி கொடுத்துறாதடி ப்ளீஸ், தப்பு தான், புள்ளி பண்ண தப்பு தான், மன்னிச்சிக்கோ, பெரிய தப்பு, உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் ஓகே சொல்லு உச்சி, ஓகே சொல்லு கல்யாணத்துக்கு உன் தங்கச்சிங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு தயாங் ஜிமின் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க போகிற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டிமா ஜிமினும் டயாங் அங்கேருந்து கிளம்புனதும் ஒயினையும் மினி ஷியாவையும் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மினி சியா 2 பேரும் இவனுங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்க, இவனுங்களை பார்க்கும்போதே அந்த ஜங்குக்கு எப்படி ஒயின் மேலே ஆசையாக இருந்தானோ அதே மாதிரி இவனுங்க உங்கள் 2 பேர் மேலே ஆசையாக இருக்கானுங்கன்னு தெரியுது. ஜங்குக்கு ஒயின் மேலே விருப்பம் இருக்குது, ஆனால் அந்த பட்டுப்பாவி ஏதோ பண்ணிவிட்டுட்டான், அசிங்கமான வேலையை கல்யாணத்துக்கு முன்னாடி, அதனால தான் எனக்கு அவன் மேலே கோபம், இல்லாட்டி இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க இறங்க மாட்டான் ஒரு பையன். தலையிட்டோம், நான் அவனை அப்புறம் பார்த்துக்கிறேன், இவனுக்கு 2 பேரையும் நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும், உண்மையிலே இவனுக்கு நல்லா பார்த்துப்பானுங்க. 2வது ஒயினோட குழந்தனார் ஒய்ஃப் 2 பேரும் பொல்லாதவளுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒயினை மட்டை தட்டினாளுங்க,
அப்படிப்பட்டவளுங்க இருக்க இடத்துல ஒயினுக்குன்னு சொந்தமாக சில பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். என்னதான் மாமியார் மாமனார் ஒயின் பக்கத்துலேயே இருந்தாலும் அதை தாண்டி சில நெருக்கமான உறவுகள் ஒயினுக்கு அந்த வீட்டில் வேணும். நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒயினுக்கு இன்னும் நெருக்கமாகிடுவீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் 3 பேரும் பிரியாமல் ஒன்றாவே இருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரே வீட்டுக்குள்ளே மேரேஜ் பண்ணிட்டு போகிறது நிறையா நன்மைகள் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் மேரேஜுக்கு ரெடின்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மினியையும் ஷியாவையும் பார்த்து பாட்டிமா ஒயினப்போ பாட்டிமாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே பாட்டிமா, மேரேஜுக்கு ஓகே சொல்லிவிடுங்க. 2 பேரும் பயப்படாதீங்க. ஜங்குக் அளவுக்கு இவனுங்க மோசமானவனுங்க கிடையாது. ஆனால் கொஞ்சம் மோசமான ஆட்கள் தான். கவனமாக இருக்கணும் இவனுங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் இப்போ எகெயின் தன்னோட மேன்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.